ஹே காய்ஸ், நடுவானத்துல விமானம் பறந்துட்டு இருக்கும் போது ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு எப்படி விமான வரலாற்றுல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்னா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. இது ஏர் கனடா ஃபிளைட் 143 ஓட ஸ்டோரி. ஏர் கனடா ஃபிளைட் 143 கிம்லி கிளைடர் அப்படிங்கிற நிக் நேம்லயும் சொல்லுவாங்க. அப்படி இந்த விமானத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதை என்ன, வாங்க தெளிவா பார்க்கலாம். 1980 ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏர் கனடா அதோட பழைய விமானங்களுக்கு பதிலா போயிங் 767 மாதிரியான நவீன ஜெட் விமானங்களுக்கு மாறி இருக்கு. இப்படி மாற வரைக்கும் பவுண்ட் மைல்ஸ் அப்படின்னு இருந்த அந்த அளவு முறைகள் கிலோமீட்டர் லிட்டர்ஸ்னு மாறி இருக்கு. இது எரிபொருளை கணக்கு செஞ்சு நிரப்புறதுல குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதுதான் ஏர் கனடா ஃபிளைட் 143 நிகழ்வோட முக்கிய காரணமாகவும் இருக்கு. ஜூலை 23, 1983 அன்னைக்கு மான்ட்ரியல்ல இருந்து எட்மாண்டனுக்கு இந்த ஃபிளைட் கிளம்பி இருக்கு. கேப்டன் பாப் பியர்சனும் ஃபர்ஸ்ட் ஆபீசர் மௌரிஸ் குயின்டலும் அந்த விமானத்தை இயக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பயணமா மாறும் அப்படிங்கிறது. அந்த அன்னைக்கு பிரச்சனை அவங்க தரையில இருக்கும் போதே தொடங்கி இருக்கு. ஒரு பராமரிப்பு சிக்கல்னால அந்த விமானத்துடைய ஃபியூல் குவான்டிட்டி இண்டிகேஷன் சிஸ்டம் வேலை செய்யாம போயிருந்திருக்கு. இதனால அவங்க மேனுவல் கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் அந்த விமானத்துக்கு ஃபியூலை ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விமானத்துடைய ஃபியூலை கால்குலேட் பண்ற அளவு முறைகளும் அப்பதான் மாற்றப்பட்டு இருந்திருக்கு. இதனால ஏற்பட்ட குழப்பத்தினால அந்த விமானத்துக்கு தேவையான எரிபொருள்ல பாதி அளவு மட்டும்தான் அந்த அன்னைக்கு நிரப்பப்பட்டிருந்திருக்கு. ஆனா அது அவங்களுக்கு அப்ப தெரியாது. இந்த பிரச்சனையை இண்டிகேட் பண்றதுக்கு எந்த வார்னிங் சிஸ்டமும் இல்லாம இருந்ததுனாலையும் இந்த பிரச்சனையை பத்தி தெரியாமலேயே அந்த விமானம் புறப்பட்டு இருக்கு. இந்த விமானம் அதோடைய உயரமான 41,000 அடிகளுக்கு போன அப்புறமா அந்த விமான குழு அசாதாரணமான ஒன்ன கவனிக்கிறாங்க. லெஃப்ட் என்ஜின்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சத்தம் வந்த சில நிமிடங்கள்லயே அது சுத்தமா செயலிழந்திருக்கு. இதை அவங்க கவனிச்சு என்னன்னு பாக்குறதுக்குள்ளேயே ரைட் என்ஜினும் அதே மாதிரி ஆகியிருந்திருக்கு. அந்த பிளைட்டோட 2 என்ஜினும் வேலை செய்யாம இப்போ அந்த விமானத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஆபத்தான ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுத்தி இருக்கு. என்ஜின் பவர் இல்லாம போனதுனால அந்த விமானத்துல இருந்த ஹைட்ராலிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லாமே வேலை செய்யாம போயிருந்திருக்கு. இப்போ அந்த விமானிகள் ராம் ஏர் டர்பைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன விண்ட் டர்பைனை மட்டும் தான் நம்பி இருந்திருக்காங்க. அந்த விமானம் இப்போ எந்த பவரும் இல்லாம நடுவானத்துல இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. அந்த விமானம் ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணின அந்த விமானிகள் சீக்கிரமா அந்த விமானத்தை எங்கேயாவது தரையிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த விமானத்துல இருந்த குழு இன்னும் 17 நிமிடங்கள் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும், அதுக்குள்ள லேண்ட் ஆக சேஃபான ஒரு இடத்தை வேகமா கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த விமானத்துல இருந்த அதிகாரி குவிண்டல் மணிட்டோபால கிம்லில இருந்த பயன்படுத்தப்படாம இருந்த ஒரு ஏர்ஃபீல்ட்ல விமானத்தை தரையிறக்கலாம்னு சொல்றாரு. அந்த ஏர்ஃபீல்ட் அப்போ ரேஸ் ட்ராக்கா பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. அந்த குழுவினரும் அதை சம்மதிச்சுட்டு அங்கேயே விமானத்தை தரையிறக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு இன்னொரு சவாலும் இருந்துச்சு. அவங்க லேண்ட் பண்ற டிஸ்டன்ஸையும் டிசன்ட் ரேட்டையும் அவங்களால அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியாம இருந்திருக்கு. இவங்க விமானத்தை தரையிறக்கிறதா முடிவு பண்ண கிம்லி பகுதிக்கு வந்த அப்புறமா அவங்க அந்த விமானத்தை தரையிறக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அது வரைக்கும் அந்த விமானம் கீழே விழுகிற மாதிரி சாய்வாதான் வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது அந்த விமானத்துடைய ரெக்கை சாஞ்சு தரையில மோதுற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. கேப்டன் பியர்சன் ஃபார்வர்ட் ஸ்லிப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆபத்தான சுழற்சி முறையை செஞ்சிருக்காரு. அதுல அந்த விமானம் திரும்பி தரையிறங்கி இருக்கு. அதாவது சாய்வா வந்த அந்த விமானத்தை ஆபத்தான ஒன்னா சொல்லப்படக்கூடிய வகையில தான் அவங்க தரையிறக்கி இருக்காங்க. அந்த விமானம் தரையில சறுக்கிட்டு வந்துதான் நின்னு இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த விமானத்துல இருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாம எல்லாருமே நல்லா இருந்திருக்காங்க. பின்னாடி இது எதனால நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட விசாரணையில எரிபொருள் பற்றாக்குறையினாலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் எரிபொருள் நிரப்பும் போது நடந்த குழப்பம் தானும் சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி வேற எந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.